வெல்கம் டு தனு கிச்சன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எக் ரைஸ். வாங்க எப்படி பார்க்கலாம். பழைய சாப்பாடு இருக்கா, அப்போ எக் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. அதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ பழைய சாதம் மீதி ஆனனால நான் அதில் எக் ரைஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஃபஸ்ட் அதுக்கு சாப்பாடை உதுத்துக்கங்க நல்லா கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது நான் எடுத்திருக்கேன். குடமிளகாய் இது நான் எடுத்திருக்கேன். இதில் குடமிளகாய் பார்த்திங்கன்னா எந்த கலர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எனக்கு க்ரீன் கலர் தான் கிடச்சிது, ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். கலராக போட்டிங்கனாலும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட. இதெல்லாம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காய் சீக்கிரம் வேகும். நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறிக்கங்க. ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கணும். முட்டை நல்லா திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். அவ்வளோதான், இப்போ முட்டை திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் சாதத்தை உதுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாஸ் இருந்ததுன்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். அடுத்தது காரத்துக்காக வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சால்ட் நான் இதுக்கு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. எக் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய் பாய் குட்டீஸ்.